Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 79 out of 87. 79 questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா oogenesis அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 syllable classify பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ovum or egg. Genesis அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா formation. Oogenesis is the process by which the female gamete ovum or egg is formed by the oogonia in the ovaries ன்னு எழுதிட்டீங்கன்னா definition முடிஞ்சது. Oogenesisக்கு பாத்தீங்கன்னா நீங்க flow chart போடணும். Spermatogenesis நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இப்போ இதல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் அவனே கொடுத்துட்டான் ஊகோனியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செல் அதில இருந்து என்னவா கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு oocyte கிடைக்கும் இந்த ஊகோனியால இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா oocyte அத வந்து பிரைமரி oocyte செகண்டரி oocyte னு சொல்றாங்க இந்த oocyteல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா polar body தான் வந்து பாத்தீங்கன்னா first and second polar body இந்த second polar bodyயோட last னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்க flow chart ஈஸியா இருக்கும் ஊகோனியா oocyte polar body first germ cell இருக்கு மைட்டாசிஸ் நடக்குது ஊகோனியா வருது அத தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி oocyte னு சொல்றாங்க ஊகோனியால இருந்து oocyte கிடைச்சிருது பிரைமரி oocyte 46x, ன்னு போட்டுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து இந்த பிரைமரி oocyteல நடக்க முடியாது ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டைன் பண்றதுக்கு வரலும் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்காது அதனால வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அதாவது அரெஸ்ட் ஆயிருக்கு அப் டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் மெச்சுரேஷன் ஆயிட்டு கம்ப்ளீட்டா ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது அதாவது அட் பர்த்லயே பாத்தீங்கன்னா இந்த oocyte வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருது பட் வந்து பியூபர்ட்டி வரலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைமரி oocyte மட்டும் தான் இருக்கு பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து கம்ப்ளீஷன் நடந்து செகண்டரி oocyte நடக்குது இந்த செகண்டரி oocyte வந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 46 குரோமோசோம் 23 கன்வர்ட் ஆயிருது 23 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடிக்கு போயிருது 23 பாத்தீங்கன்னா செகண்டரி oocyte வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்குது என்னென்ன ஸ்டெப் அப்படினு பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஓவுலேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் போலார் பாடி நமக்கு கிடைக்குது அது 23x ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி oocyte மெச்சுரேஷன் கம்ப்ளீஷன் செகண்டரி oocyte பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் ஃபெர்டிலைசேஷன் அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஓகே गाइस thank you for watching this video இப்போ 79 physiology 2 mark அப்லோட் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 78 2 mark அப்லோட் பண்ணிருக்கோம் அதையும் சர்ச் பண்ணி படிங்க thank you for watching